ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒருத்தங்கிட்ட எப்படி பேசி பழகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் படித்த ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போனதே கிடையாது. ஆனால் அவங்ககிட்ட பேசியிருப்பீங்க, பழகியிருப்பீங்க, எல்லாமே செஞ்சுருப்பீங்க. சரி, இப்போ நாங்கள் அவங்க வீட்டுக்கு நம்ம திடீர்னு ஒரு நாள் போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது. அப்படி நம்ம போகும்போது அவங்க வீட்டுக்கு நம்ம உள்ளே போவோம், அவங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம், உட்காரையும் செஞ்சிருவோம். செஞ்சுட்டு அடுத்த கொஸ்டின் கேட்போம், பார்த்துக்கிடுங்க. இது உங்களுக்கு சொந்த வீடா இல்லை வாடகை வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அப்படி கேட்கக்கூடாது, ஏன்னா அப்படி கேட்டால் அவங்களுக்கு அது சங்கடமாக இருக்கும். திரும்ப அடுத்த கொஸ்டின் கேட்போம், எவ்வளோ ரூபாயில் நீங்கள் வாடகைக்கு இருக்கீங்க, இது உங்களுக்கு சொந்த வீடுனா நீங்கள் எப்போவே இந்த சொந்த வீடை கட்டினீங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்போம். அதை தயவு செய்து கேட்காதுங்க, தவிர்த்துங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்போம், நீங்கள் இந்த திங்ஸ் இதெல்லாம் நிறைய வாங்கி போட்டிருக்கீங்களா, இது இன்ஸ்டால்மெண்ட்டை வாங்கியிருக்கீங்களா இல்லை சொந்தமாக உடச்சி வாங்கியிருக்கீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்போம். அதை விடுவோமா, அதோட விடாமல் அடுத்து கொஸ்டின்ஸாக கேட்போம். அடுத்து அவங்க காஃபி குடிக்கீங்களா டீ குடிக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், எனக்கு காஃபியே பிடிக்காது, எனக்கு டீயே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உதறி தள்ளுவோம். அப்படி சொல்லக்கூடாது. அவங்க என்ன உங்களுக்கு தண்ணி கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக வாங்கி குடிச்சுக்கிடணும். சரியா? அப்புறம் நீங்கள் இந்துவா கிறிஸ்டினா இல்லை நீங்கள் எந்த காஸ்ட்டு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி தயவு செய்து கேட்கவே கூடாது. அந்த உலகத்தில் ஆணும் பெண்ணுங்கிற 2 ஜாதி மட்டும்தான் உண்டு, பார்த்துக்கிடுங்க. அதனால யாரையும் வேற்றுமைப்படுத்தி நம்ம பேசவே கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய இயல்பு என்னதுன்னா நம்ம அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்போம். நீங்கள் இப்படி கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி தவிர நீங்கள் செய்யாதீங்க. அடுத்து அவங்க ஒய்ஃபு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். உங்கள் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்களா, ஏன் வேலைக்கு போகிறாங்க, அவங்க எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்போம். அப்படி இல்லை அவங்க வேலைக்கு போகாமல் இருக்காங்க அப்படின்னா ஏன் உங்கள் ஒய்ஃப் வேலைக்கு போகாமல் இருக்காங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்போம். இது நம்ம தயவு செய்து கேட்கக்கூடாது. அடுத்து என்ன தப்பு பண்ணுவோன்னா, அவங்க சாப்பிட்ற நேரத்துக்கு நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நம்மகிட்ட, சாப்பிடுதீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிடுதீங்களான்னு கேட்காங்களா, அவங்க வீட்டில் நீங்கள் தயவு செய்து பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. சரியா? ஆனால் அதே இது அந்த வீட்டில் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக சொல்லும்போது நீங்கள் தாராளமாக அவங்க வீட்டிலேருந்து நீங்கள் சாப்பிடலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் என்ன பண்ணுவோம், நீங்கள் உங்கள் வீட்டில் 2 பேர் சம்பாதிக்கீங்களா, உங்கள் ஹஸ்பண்டும் சம்பாதிக்காங்க, உங்கள் மனைவியும் சம்பாதிக்காங்க, உங்களுக்கு என்ன ஓஹோன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோங்களா, அந்த மாதிரி பேச்சுகள் பேசக்கூடாது. அப்படி பேசுறவங்ககிட்ட இருந்து நம்ம அது கொஞ்ச நாள் விலகியே தான் இருக்கணும். அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு பொறாம குணம் இருக்குது, இவங்க முன்னேறி மேலே பேருவாங்களே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அதனால நீங்கள் அந்த மாதிரி தப்பை செய்யக்கூடாது. இன்னொரு தப்பையும் ஒன்று பண்ணுவோம், நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், ஆனால் அவங்களோட பேர் கொஞ்சம் நம்மளுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், இன்விடேஷன் கார்டை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்டயே பேருக்கு, அப்போ உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இன்விடேஷன் கார்டில் நம்ம பேர் எழுதி கொடுப்போம். தயவு செய்து அப்படி மட்டும் யாருமே செய்யாதுங்க. நீங்கள் பழகின பழக்கத்திற்கு அது அர்த்தமே இல்லாமல் போயிடும். அவங்க பேர் கூட உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அப்படி என்ன பழகிருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. அது தப்பு தானே, ஒரு தவறான செயல் தானே. அப்போ அவங்களுக்கு தோணும், நம்மளோட நேம் கூட தெரியல, ஆனால் நம்மக்கிட்ட இவ்வளோ வருஷமாக பேசி பழகியிருக்காங்க, அப்போ இது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தோணும். இந்த மாதிரி தப்பை தயவு செய்து சொல்லாதுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒன்று சொல்லுவோம், அவங்க வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க, பார்த்துக்கிடுங்க. சில பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களாக இருப்பாங்க, சிலவங்க வெட்டியாக ஊர் சுத்த பிள்ளைங்களா இருப்பாங்க. நம்ம என்னமோ பெரிய அறிவாளி மாதிரியும் நம்ம வீட்டில் நல்லா நடந்துக்கிட்ட மாதிரியும் அவங்க பிள்ளைங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏப்பா நீ நல்லா படிக்கணும், நீ அப்படி போனோம் இப்படி போனோம், நீ வேலைக்கு போனோம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை சொல்லவே கூடாது. தயவு செய்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கே அட்வைஸ் பண்ணணும். நீங்கள் ஒழுங்காக இருந்தாலுமே அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது தப்பு. அதாவது அடுத்தவங்க லைஃப்பில் நம்ம போய் அட்வைஸ் பண்ணுறது முழுசாக தவிர்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறீங்க, இப்படி தான் பழகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் அதை தவிர்த்துட்டு அதற்கு இயல்புக்கு மாறாக நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாமே மேக்சிமம் நம்ம இந்த மாதிரி தான் அடுத்தவங்க வீட்டுக்கு போனால் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க, சரின்னு உட்காந்து பேசி பழகி எல்லாமே செஞ்சுருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பிடிச்சி அவங்க கிளம்புதேன்னு சொன்னேன்னா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து என்ன தப்பை பண்ணுவோம், அவங்க டக்குன்னு காலை தான் வீட்டை விட்டு வெளியே எடுத்து வச்சுருப்பாங்க. வெளியில் கேட்டை தாண்டினோடனே நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில் உள்ள கேட்டை பூட்டிட்டு மெயின் வாசலே என்ன செஞ்சிருவோம், உடனே
பூட்டிடுவான். இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யாராவது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா தயவு செய்து அவங்க போகிற வரைக்கும், அவங்க வண்டியில் ஏறி அங்கே மூவ் ஆகி போகிற வரைக்கும் அவங்க கூட பேசிக்கிட்டே போங்க. அவங்ககிட்ட நல்லா சிரிச்ச முகத்தோட பேசுங்க. அவங்கள நல்லபடியாக வழி அனுப்பி வச்சு அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வரணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களை நிறைய பேருக்கு பிடிச்சு போயிடும் பார்த்துக்கங்க. நான் சொல்லுது உங்களுக்கு இது அட்வைஸ் மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் அட்வைஸாக சொல்லலை. நம்மளுடைய இயல்பான மனித வாழ்க்கையில் நம்ம இப்படி தான் இருப்போம்ங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி தப்பை பண்ணாதுங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.